லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. கல்மழையால் தாக்கப்பட்ட எகிப்து. அந்நாட்களில் மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம், நீ அதிகாலையில் எழுந்து பார்வோன் முன்னிலையில் வந்து நின்று அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளான ஆண்டவர் சொல்வது இதுவே, எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடாத அளவுக்கு இன்னும் கடினமனம் கொண்டிருக்கிறாய். ஆகவே எகிப்து நிறுவப்பட்டது தொடங்கி இன்று வரை அங்கே இருந்திராத அளவுக்கு மிக கொடிய கல்மழையை நாளைய தினம் இந்நேரத்தில் பெய்யச் செய்வேன் என்று சொல் என்றார் ஆண்டவர். ஆண்டவர் கூறியவாறு மோசே செய்தார். பின்னர் ஆண்டவர் மோசேயை நோக்கி, உன் கையிலுள்ள கோலை வானோக்கி நீட்டு என்றார். அவரும் அவ்வாறே செய்யவே ஆண்டவர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். எகிப்து நாடு முழுவதிலும் மனிதர் முதல் விலங்கு வரை வயல்வெளியிலிருந்த அனைத்தையும் கல்மழை தாக்கியது. ஆனால் இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்த கோசேன் நிலப்பகுதியில் மட்டும் கல்மழை பெய்யவில்லை. உடனே பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, நான் இம்முறை பாவம் செய்துவிட்டேன். ஆண்டவர் நீதி உள்ளவர், நானும் என் மக்களுமே தீயவர். எனவே ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். இடி முழக்கங்களையும் கல்மழையையும் கடவுள் அனுப்பியது போதும். நான் உங்களை போக விடுவேன். இனிமேல் நீங்கள் தங்கவே வேண்டாம் என்றான். மோசே அவனை நோக்கி, நாளைக்கு வெளியே போனபின் நான் என் கைகளை ஆண்டவரை நோக்கி எழுப்புவேன். இடி முழக்கங்கள் ஓய்ந்து போகும், கல்மழையும் நின்றுவிடும் என்றார். பின்னர் மோசே தம் கைகளை ஆண்டவரை நோக்கி நீட்டினார். மழையும் கல்மழையும் இடி முழக்கங்களும் ஓய்ந்து போயின. இதை கண்ட பார்வோன் தன் மனத்தை மீண்டும் கடினப்படுத்தி கொண்டான். அவன் இஸ்ரேல் மக்களை போகவிடவில்லை. விவிலிய தேடல். திருப்பாடல் 37 பகுதி 5. நல்லாரின் செல்வம் போற்றப் பெறும். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் கெடுவான் கேடு நினைப்பான் என்ற தலைப்பில் 37வது திருப்பாடலில் 10 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 16 முதல் 19 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை வாசித்து நமது சிந்தனைகளை விரிவுபடுத்துவோம். பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே சிறந்தது. பொல்லாரின் தோல்வலிமை முறிக்கப்படும், ஆனால் நேர்மையாளரை ஆண்டவர் தாங்கிடுவார். சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார், அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். அன்பர்களே,
தாவீது கூறும் மேற்காணும் 4 இறைவசனங்களில் 2 கருத்துக்களை முன்வைக்கின்றார். முதலாவதாக, பொல்லாரின் செல்வத்தை விட நல்லாராகிய ஏழைகளின் செல்வமே உயர்ந்தது என்றும், இரண்டாவதாக, அவர்கள் கேடு காலத்தில் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்சகாலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். பொல்லாரின் தோல் வலிமையாக கருதப்படும் அகம்பாவம், அகங்காரம், ஆணவம், செருக்கு, தன்னலம், பேராசை, அநியாயம், அட்டூழியச் செயல், ஏழையரின் செல்வத்தை சுரண்டுதல் ஆகியவை முறியடிக்கப்படும் என்று நாம் இதற்கு பொருள் கொள்ளலாம். இதன் காரணமாகவே, ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யார்? எளியோரை வலியோரின் கையினின்றும் எளியோரையும் வறியோரையும் கொள்ளையடிப்போர் கையினின்றும் விடுவிப்பவர் நீரே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் என்றும், நேர்மையுள்ளோர் எந்நாளும் அசைவுறார், அவர்கள் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர், தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும், அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும், அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது, இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி என்கிறார் தாவீது. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஓர் ஊரில் பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். ஆனால் அவர் ஒரு சுயநலக்காரர் மற்றும் பொல்லாதவர். இவரது முன்னோர்கள் விட்டுச் சென்ற சொத்திலிருந்து கணிசமான வருமானம் வந்தும் அவற்றிலிருந்து செலவு செய்து தனது சொந்த தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள மாட்டார். தேவையிலிருப்போருக்கு எல்லளவும் உதவ மாட்டார். தன்னிடம் இருக்கும் செல்வத்துக்கு ஈடாக இந்த ஊரிலும் சுற்றுவட்டாரத்திலும் யாருமே சொத்து வைத்திருக்கவில்லை என்று அகம்பாவத்துடன் பேசுவார். இவர் தனது செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பேராசையால் அதனை ஒரு வெண்கலப் பானையில் வைத்து பூமியில் புதைத்து வைப்பார். ஒவ்வொரு நாளும் இரவு உறங்குவதற்கு முன்பு எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டுதான் தூங்கப் போவார். இதை கவனித்து கொண்டிருந்த மற்றொருவர் அந்த பணக்காரருக்கு தெரியாமல் அவர் புதைத்து வைத்திருந்த பணத்தை தோண்டி எடுத்து கொண்டு போய் செலவு செய்து விட்டார். அடுத்த நாள் தான் புதைத்து வைத்திருந்த பணத்தை அந்த பணக்காரர் தேடிய போது பணம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து மன்னரிடம் சென்று முறையிட்டார். உடனே மன்னர் அப்பணக்காரரிடம் விசாரணை செய்தார். பணத்தை எங்கே வைத்திருந்தாய்? பெரிய வெண்கலப் பானையில் வைத்து மண்ணில் புதைத்து வைத்திருந்தேன். அந்த பணம் இப்போது உனக்கு தேவைப்படுகிறதா? இல்லை, தேவையில்லை. ஆனால் அது என் பணம். சரி, யாருக்கும் அதை கொடுக்கப் போகிறாயா? எதுவும் வாங்கப் போகிறாயா? இல்லை. உனக்கு திருமணமாகிவிட்டதா? இல்லை. இத்தனை வயதாகியும் ஏன் இன்னும் மணமாகவில்லை? அவளுக்கு சோறு வேறு போட வேண்டுமே. உன் உடைகள் ஏன் அழுக்காக இருக்கின்றன? அவைகளை துவைக்க செலவாகும். தலையில் கூட எண்ணெய் தேய்க்காமல் பரட்டையாக இருக்கிறாய். முகமெல்லாம் தாடி மீசை மழிக்காமல் இருக்கிறாய். அது சரி, காலையில் சாப்பிட்டாயா? அதற்கெல்லாம் செலவாகும் அண்ணா. இந்த பணத்தை இழந்த கவலையில் நான் சாப்பிடவில்லை. உன் அம்மா அப்பா எங்கே? அவர்கள் வேறொரு ஊரில் பிச்சை எடுத்து வாழ்கிறார்கள். காரணம், அவர்களுக்கும் செலவு செய்ய வேண்டுமே என்று நினைத்து அவர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டேன். ஏன் பேசும்போது இப்படி இருமுகிறாய்? மூச்சு திணறுகிறது. வெட்ட வெளியில் படுத்திருப்பதால் உடல்நலமின்றி இருக்கின்றேன். மருத்துவரிடம் போனாயா? அவர் பணம் கேட்கிறார். இப்போது நீ இழந்த பணம் எவ்வளவு இருக்கும்? நேற்றுதான் எண்ணி வைத்தேன். மொத்தம் 50 லட்சம். அப்படியா? அடப்பாவமே. இருந்தாலும் பரவாயில்லை. நீ புதைத்து வைத்த பணம் மண்ணிலேயே புதைக்கப்பட்டு விட்டதாக நினைத்து மனதை அமைதிப்படுத்திக் கொள். ஏனென்றால் அந்த பணம் இந்த நாட்டின் பூமியில்தான் புதைக்கப்பட்டிருக்கிறது. உனது எந்த தேவைக்கும் நீ அந்த பணத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை. எந்த செலவும் செய்யவில்லை. உண்டு உடுத்தி உதவி அதனை அனுபவிக்கவில்லை. உனக்கு இப்போது எந்த தேவையும் இல்லை. இனியும் உனக்கு அது தேவைப்படாது.
யாரோ தேவைப்பட்டு செலவு செய்பவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ஆகவே அது உன் கையில் இருந்தாலும் ஒன்றுதான், மண்ணின் கீழே இருந்தாலும் ஒன்றுதான். மண்ணில் புதைக்கப்பட்ட அந்த பணம் பத்திரமாக இருப்பதாகவே நினைத்து மனதை திருப்திப்படுத்திக் கொள். இந்த ஊரிலுள்ள ஏழைகளை பார்த்தாயா? அவர்கள் சிறிதளவே செல்வம் கொண்டிருந்தாலும் தங்களிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து வாழ்கிறார்கள். யாருக்கும் பயன்படாத உனது பெரும் செல்வத்தை விட எல்லாருக்கும் பயன்படும் நல்லாராகிய அந்த ஏழை மக்களின் செல்வமே மிகவும் உயர்ந்தது. இத்துடன் சபை கலையலாம் என்று மன்னர் தீர்ப்பளித்தார். அன்பர்களே, உலக சமத்துவமின்மை அறிக்கை 2022 என்னும் தலைப்பில் வெளியான அறிக்கை ஒன்றில் இந்திய நாட்டின் மொத்த வருவாயில் 22 விழுக்காடு, அதாவது நாட்டின் வருமானத்தில் 1/5 பெரும் பணக்காரர்களிடம் உள்ளது என்றும், இதனால் நாட்டின் வருமானம் மற்றும் சமத்துவமற்ற நிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணக்கார மேல்தட்டு மக்கள் ஒரு பிரிவாகவும் ஏழைகள் இன்னொரு பிரிவாகவும் நிற்கின்றனர் என்றும், இதனால் மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கும் மற்ற நிலைகளில் இருக்கும் மக்களுக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்துள்ளன என்றும் தெரிவிக்கிறது அவ்வறிக்கை. அன்பர்களே, இவ்வுலகிற்கு வரும்போது நாம் எதை கொண்டு வந்தோம்? இவ்வுலகை விட்டு செல்லும்போது எதை நம்முடன் எடுத்து கொண்டு போகப் போகிறோம்? இந்த உலகிற்கு வெறும் கையராய் வந்தோம், வெறும் கையராய்த்தான் போகப் போகிறோம். இங்கே எதுவும் நமக்கு நிரந்தரமில்லை. இதை உணராதவர்கள்தாம் இறைப்பற்று அற்றவர்களாய் பொல்லார் நிலைக்கு தள்ளப்பட்டு இறுதியில் மாபெரும் கேட்டினை சந்தித்து ஒன்றுமில்லாமல் அழிந்து போகின்றனர். இதை உணர்ந்தவர்களே இறை நம்பிக்கையோடும் உள்ளன்போடும் உவகையோடும் வாழ்கின்றனர். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற குறளில் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வழிபிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஒரு மனிதரை நல்லாராக்குவதும் பொல்லாராக்குவதும் வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகள்தாம். ஆக இவைகளை சரியான வழியில் செலுத்தினாலே போதும், நாம் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் நேர்மையாளராய் நல்லோராய் வாழ முடியும். ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, நம்மிடம் சிறிதளவே பொருள் இருந்தாலும் கடவுளின் பார்வையில் அதுவே சிறந்ததாக போற்றப்பெறும் என்பதை உணர்ந்து நல்லார் நிலையில் வாழ்வோம். மேலும் கேடு வரும் காலத்திலும் பஞ்சகாலத்திலும் கடவுள் நம்மை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் நம்மை நிறைவுள்ளவராக்குவார் என்பதை உணர்ந்து வாழ்ந்திடுவோம். அதற்கான அருள்வரங்களுக்காக இந்நாளில் இறைவனிடம் வேண்டுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோ. நல்லாரின் செல்வம் போற்றப் பெறும் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக சிக்கல்களை எதிர்கொள்ளும் அருள்பணியாளர்களுக்காக இறைவேண்டல் செய்யுமாறு உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை என்று வெளியிட்டுள்ள ஏப்ரல் மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை நெருக்கடியிலுள்ள அருள்பணியாளர்களுக்காக ஆதரவு அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். திருத்தந்தையின் உலகளாவிய இறைவேண்டல் வலையமைப்பு மற்றும் அதன் திருத்தந்தையுடன் இறைவேண்டல் செய்யுங்கள் இயக்கத்தின் மூலம் அருள்பணியாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தனிப்பட்ட போராட்டங்களை பற்றி சிந்திக்குமாறு விசுவாசிகளையும் நல்லெண்ணம் கொண்ட மக்களையும் ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை.
அருள்பணியாளர்கள் வெறும் பணியாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அக்கறை, புரிதல் மற்றும் தோழமை தேவைப்படும் தனிநபர்கள் என்று வலியுறுத்தியுள்ள அதேவேளை, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தனிமை, சந்தேகம், சோர்வு உள்ளிட்ட சவால்களை பற்றி எடுத்துக்காட்டி அவர்கள் மீது அதிக பரிவு காட்ட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. அருள்பணித்துவ வாழ்வின் சமூக பரிமாணம் குறித்தும் எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை, விசுவாசிகள் எந்தவித தீர்ப்பும் வழங்காமல் அவர்களுக்கு செவிமடுக்கவும், அருள்பணியாளர்கள் பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்காமல் அவர்களிடம் நன்றி உணர்வுடன் இருக்கவும், உண்மையான இறைவேண்டல் வழியாக அவர்களுக்கு ஆதரவளிக்கும் வேண்டும் என்று விண்ணப்பித்துள்ளார். அருள்பணியாளர்கள் மீதான அக்கறையை இறைமக்கள் அனைவரின் கூட்டு பொறுப்பு என்றும் வர்ணித்துள்ளார் திருத்தந்தை. இறுதியாக, அருள்பணியாளர்கள் அனைவரும் வலுவான நட்புறவுகளையும் உடன்பிறந்த உறவுக்கான ஆதரவு வலையமைப்புகளையும் தங்கள் இறையழைத்தலில் புதுப்பிக்கப்பட்ட மகிழ்ச்சியையும் கண்டடைவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்து ஏப்ரல் மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை. திரு அவையில் பெனடிக்டின் துறவற சமூகங்கள் செய்து வரும் அளப்பரிய மற்றும் மறைவான நற்பணிகளுக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 30 திங்களன்று பெனடிக்டின் துறவிகளை திருப்பீடத்தில் சந்தித்த போது தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை, இறைவேண்டல் மற்றும் சேவை எனும் தங்களது ஆன்மீக பணியில் விடாமுயற்சியுடன் ஈடுபடுமாறு அவர்களை ஊக்குவித்தார். மேலும் கடவுளின் பணி என அவர் அழைக்கும் காரியங்களில் அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டிய திருத்தந்தை, அவர்களின் தொடர் இறைவேண்டல், திருவிவிலியம் மற்றும் விசுவாசத்தில் வேரூன்றிய சமூக வாழ்வு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார். புனிதமடைதல் என்பது தனிப்பட்ட ஒருவரின் பயணம் மட்டுமல்ல, அது ஒரு சமூகமாக இணைந்து வாழப்பட வேண்டிய ஒன்று என்பதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, ஒருவருக்கொருவர் செவிமடுத்தல், குழுவாக தெளிந்து தேர்தல் மற்றும் திரு அவைக்குள் நிலவும் ஒன்றிப்பு ஆகியவற்றை ஊக்குவித்துள்ளார். தனிமனிதவாதம் மேலோங்கியுள்ள இன்றைய உலகில் துறவற சமூகங்கள் தங்களின் சேவை, அன்பு மற்றும் ஆன்மீக ஆழத்தின் மூலம் ஒரு வலிமையான முன்மாதிரியை வழங்குகின்றன என்றும், குறிப்பாக மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் மன்றாட்டு வழியாக அவர்கள் இப்பணியை செய்கிறார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் தலைமையில் நிகழவிருக்கும் திருவழிபாட்டு விழாக்களுக்கான கால அட்டவணையை வெளியிட்டுள்ளது திருத்தந்தையின் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களின் தலைமை. திருத்தந்தையின் இந்த கால அட்டவணையில் அவரது அனைத்துலக பயணங்கள், குருத்துவ திருநிலைப்பாடுகள் மற்றும் திரு அவையின் முக்கிய பெருவிழாக்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. முதலாவதாக ஏப்ரல் 13 முதல் 23 வரை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 10 நாட்கள் திருத்தந்தை திருத்தூது பயணம் மேற்கொள்கிறார். அல்ஜீரியா, கேமரூன், அங்கோலா மற்றும் எக்குவாதோரியல் கினியா ஆகிய நாடுகளுக்கு அவர் மேற்கொள்ளும் இந்த பயணம் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஆப்பிரிக்க கண்டத்திற்கு செல்லும் முதல் பயணமாகும். இந்த திருத்தூது பயணத்திற்கு பிறகு மீண்டும் ரோமைக்கு திரும்பும் திருத்தந்தை ஏப்ரல் 26 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவிலில் 8 பேருக்கு குருத்துவ திருநிலைப்பாட்டினை வழங்க உள்ளார். எருசலேமில் இடம்பெற்ற குருத்தோலை ஞாயிறு திருவழிபாடுகளின் போது கத்தோலிக்க திரு அவையின் முக்கிய தலைவர்கள் இயேசுவின் புனித கல்லறை கோவிலுக்குள் நுழைய முடியாமல் தடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் திருப்பீடத்திற்கான இஸ்ரேல் தூதர் யாரோன் சைடுமேன் அவர்களை மார்ச் 30 இத்திங்களன்று நேரில் சந்தித்து பேசினார். மேலும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறை செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் இந்த சந்திப்பின் போது கர்தினால் பரோலின் அவர்களுடன் உடனிருந்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.